இன்று வேட்டிக்கன், ஜெர்மனி, இங்கிலாந்து, பிரான்ஸ் போன்ற இடங்களில் அண்டர் கிரவுண்ட் லைப்ரரிகளில் பாதுகாக்கப்படும் லட்சக்கணக்கான தமிழ்ச்சுவடிகளை அன்று நம்மிடமிருந்து கொடூரமாக பிடுங்கியவன் பரசுராமன் தான். அவன் அன்று பிடுங்கியவைதான் உண்மையான சங்க இலக்கியங்கள். அவற்றில் விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப செய்திகளே மிக்க மிகையாக இருந்தன. தனது மனைவியை தமிழ் மன்னனுக்கு கூட்டிக் கொடுத்து அவரை குஞ்சறுத்து கொன்று மைசூர் ஆட்சியை கைப்பற்றியவன், கொடிய அம்மை நோயை பரப்பி அந்த கலவரத்தில் தமிழரை வீழ்த்தி மூவேந்தர்களின் ஆட்சியை கைப்பற்றியவன், பிள்ளைகளின் இரத்தம் குடித்தவன், பிள்ளைக்கறி தின்றவன், 10,000 சித்தர்களை கழுவியேற்றியவன், நமது உயரிய தொழில்நுட்பங்களையும் தொழிற்கூடங்களையும் கல்விக்கூடங்களையும் அழித்தவன், தமிழர்களை நரக வாழ்க்கைக்கு தள்ளியவன் ஆகிய நரகாசூரனாகிய பரசுராமனை தமிழர்கள் அவனது வயோதிக காலத்தில் ஆற்றங்கரையில் வைத்து வதைத்து கொன்று பழிதீர்த்தார்கள். அவன் கொல்லப்பட்ட நாளை தமிழர்கள் விட்டதடா சனியன் என்று தலைமுழுகி புத்தாடை அணிந்து புலால் உண்டு பட்டாசு வெடித்து கொண்டாடினார்கள். அதுவே நரகாசுர வதம் பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. அதாவது டிசம்பர் 5ஆம் தேதி எண்ணெய் தேய்த்து தலைமுழுகுவதும் புத்தாடை அணிவதும் பட்டாசு வெடிப்பதும் இனிப்பு பகிர்ந்துண்ணுவதுமான கொண்டாட்டம் தொடங்கும். அப்போதிலிருந்தே வீட்டுக்கு வீடு பட்டாசுகள் வெடித்து கொண்டாடும் நரகாசுர வதம் பண்டிகை தொடங்கும். இது தமிழர் காலங்காலமாக கொண்டாட வேண்டிய பண்டிகை. பரசுராமன் பற்றிய உண்மையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொண்டாடினால்தான் இனியும் இதுபோன்ற கொடுமைகள் எதிர்காலத்தில் நிகழாது நம்மை காத்து கொள்ள முடியும்.